ஹalleluya, praise the Lord. இந்த காலைவெளியிலும் கர்த்தரை முழு உள்ளத்தோடு கூட ஆராதிப்போம். எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி, நம்ம சிறுமையாக இருக்கலாம், எளிமையாக இருக்கலாம், சில காரியம் நம்மளை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனால் வேதவசனம் சங்கீதம் 47 சொல்லுகிற பிரகாரம் கர்த்தரோ நம்மேல் நினைவாயிருக்கிறார், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார், உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? நமக்கு உதவி செய்ய, நம்மளை வாழ வைக்க. எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி, ஓ நன்றி, சோத்திரம் சோத்திரம். இருதயத்தை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க. அவர் நம்மேல் நினைவாயிருக்கிறார், அவர் நம்மை நடத்துவார், நம்மளை தப்பு வைப்பார். நன்றி. சிறுமையும் எளிமையும் மான என் மேல் நினைவாய் இருப்பவரே, என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்குவே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். இருக்கலாம், வாழ்க்கையில தடுமாற்றங்கள் சூழ்ந்திருக்கலாம், பல கேள்விக்குறிகள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் பதில் செய்வார். கர்த்தர் நம்மளை தூக்கி எடுப்பார், வாழ வைப்பார். தகப்பனே, உந்தன் கை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தகப்பனே, உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா, உந்தன் தோளில் சுமந்திடுமே. நான் தயங்கிடும் நேரத்தில் தேவா, உந்தன் தோளில் சுமந்திடுமே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். தேவ மக்களே, உங்களுடைய பலன் கர்த்தர். அவர் உங்களுடைய கோட்டையாக இருக்கிறார், நங்கூரமாக இருக்கிறார். நீங்க பயந்து கொண்டிருக்கிற காரியத்தை நிறுத்திவிட்டு கர்த்தர் சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துவார், ஜெயத்தை பெற்று தருவார். வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும்.
மாறும். ஆமென், ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையிலே பேசுவார், நம்மளை பலப்படுத்துவார், சகாயப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார், திடப்படுத்துவார், பலப்படுத்துவார். நம்புறீங்களா? ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் தியானமாக எடுத்திருக்கிறோம். இன்றைக்குள்ள தியான வசனம் சங்கீதம் 40:7. நம்ம பாடணுமே அந்த பாடல் வரிகள் தான். நான் சிறுமையும் எளிமையுமானவன். இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, அவருடைய பேக்ரவுண்ட சொல்றாரு, எளிமை, சிறுமை. இன்னைக்கு அநேகர் முன்னேற்றம் இல்லை, ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, சமாதானத்தை பார்க்க முடியல. இன்னைக்கு அநேக குடும்ப ஜீவியம் அப்படியே நெருக்கத்தின் பாதையில இருக்கு. தோல்வி, அவமானம். இதுக்கு ரிசல்ட்டை கண்டுபிடிக்க பார்க்குறாங்க, கண்டுபிடிச்சிட்டு சொல்றாங்க. அதாவது கரெக்டாக கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு மனதில் பட்டது என்னன்னா சிறுமை, எளிமை. இதுதான் என் வாழ்க்கையில் இருக்கிறதுனால அடுத்த கட்டத்துக்கு போக முடியல, இதனால தான் பிரச்சனை வருது, இதனால தான் சண்டை வருது. அநேகர் சொல்லுவது உண்டு, பண பற்றாக்குறை வரும்பொழுது அங்கே சண்டைகளும் பிரிவினையும் வர்றது சாத்தியம் இருக்கு. இது இருந்துச்சுன்னா ஏன் பிரச்சனை வரப்போகுது? நல்லா கவனிச்சிங்கன்னா, சரியாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இல்லை. இன்னைக்கு அநேக இடங்களில் கோடிக்கணக்கான பணம் இருக்கு. அப்படி இருக்கிறவங்க ஏன் வந்து சொல்ல முடியல, பணம் இருந்தால் போதும், இது இருந்தால் போதும், பாருங்கள் எங்களுக்குன்னா ஒரு கஷ்டம் இல்லை, நிம்மதி, எங்களுக்கு வியாதி இல்லை, மன அழுத்தம் இல்லை, பாரம் இல்லை. அங்கே தானே நிறையா இருக்குது. கோடி ரூபாய் இருக்கிற இடத்துல தானே மன அழுத்தம், பாரம், சண்டை, சச்சரவு, சமாதானம் இல்லையே. அப்போ நல்லா கவனிங்க, நம்ம நினைக்கிற பிரகாரம் இல்லை. அதனால தான் வேத வார்த்தை சொல்லுது, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். ஒருவேளை சிறுமை, எளிமை, இதில் முன்னேற முடியாது, இதில் வாழ்வடைய முடியாது, கரெக்டு தான். ஆனால் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். ஒரு காரியத்தை தயவுசெய்து கவனிங்க, கர்த்தர் நம்மேல் நினைவாயிருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு உதவி செய்ய, நம்மளை வாழ வைக்க, நம்மளை எழுப்ப. இன்னைக்கு அநேகர் கர்த்தரை பார்க்கல, கர்த்தரை தேடல. நம்ம மேல விசாரணை உள்ளவர், நம்ம மேல நினைவா இருக்கிறவரை நம்ம தேடல. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எதை தேடிக்கிட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் கவனிங்க. ஓடிக்கிட்டு இருக்கிறோம். சில பேருக்கு அப்படி ரொட்டீன் ஆயிட்டு இல்லையா, வேலை வேலை வேலை. என்ன நினைக்கிறாங்க, அப்போதான் சாப்பாடு, அப்போதான் நான் நினைக்கிற வாழ்க்கை வாழ முடியும், அப்போதான் என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க முடியும். மக்களே, உங்களை உழைக்க வைக்கிறதும், உங்களுக்கு உழைப்பை கொடுக்கறதும், அதுக்கு வேண்டிய திறமை ஞானத்தை கொடுப்பதும், அதுக்கு வேண்டிய ஜீவனையும் சுகத்தையும் கொடுக்கிறவர் கர்த்தர். ஒரு இடத்துல அவருடைய கை பலமாய் இறங்குச்சுன்னா ஒரு வேலை நீங்கள் செய்ய முடியாது, நம்ம ஒரு வேலை செய்ய முடியாது, அவ்வளோதான். இப்போ கவனிங்க, இந்த காலவெளியில் நம்மேல் நினைவாக இருக்கிறவரை நினச்சி, ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன், நீ என் மேலே நினைவாக இருக்கிறீங்களே, நான் உங்களை நம்புறேன்னு சொல்லுங்க. உங்கள் மேல் நினைவாக இருக்கிறதுன்னு அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு உதவி செய்ய, உங்களை உயர்த்த. சேற்றில் விழுந்திருக்கலாம், தரித்திரத்தில் விழுந்திருக்கலாம், அவர் தூக்கி விடுவார், வாழ வைப்பார். இந்த காலவெளியில் அப்படி செய்கிறீங்களா? உங்களுக்கு ஜீவன் உண்டாகட்டும். இயேசுவே, இந்த வார்த்தை அனுப்பி வைக்கிறேன். ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குங்க, சூழ்நிலையை மாற்றுங்க, சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உங்களை காக்கிறார், கர்த்தர் உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி உங்கள் ஆத்துமாவை காப்பார். God bless you. Bye-bye.